1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த இடத்துல பஸ்கா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பஸ்கா என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பண்டிகையாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த பஸ்கா அப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதை புசிப்பார்கள். அதன் இரத்தத்தை எடுத்து தங்களுடைய வாசல்களிலே பூசுவார்கள். இதற்கு பெயர்தான் பஸ்கா. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுதான், அவருடைய இரத்தம்தான், அவருடைய சரீரம்தான் நமக்கு பலனாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. பஸ்கா என்று வருகிற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை. அதற்கு பேசாக் என்ற அர்த்தம். பேசாக் என்றால் கடந்து போகும் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நம்முடைய தலைக்கு மேல் கடந்து போவதை குறிக்கிறது. தீமைகள் உன்னை சேதப்படுத்தாமல் கடந்து செல்லும். இயேசுவின் இரத்தமே உனக்கு கூடார மறைவாக இருந்து தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவுக்குள்ளே அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே உங்களை மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பேசாக் அப்படின்னா கடந்து செல்லுதல். நியாய தீர்ப்பு உங்களை கடந்து செல்லுகிறதாக இருக்கிறது. தீமைகள் உங்களை சேதப்படுத்தாமல் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும்போது தேவன் முழு தேசத்திற்கும் ஒரு நியாய தீர்ப்பை அனுப்பினார். சங்கார தூதன் அவன் முழு தேசத்தையும் அழிக்கும்படி அனுப்பப்பட்டான். ஆனால் எந்தெந்த வீட்டிலெல்லாம் வாசல்களிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளெல்லாம் மரணத்தை காணாமல், தீங்கை காணாமல் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த பூமியில ஏராளமான வியாதிகள், கொள்ளை நோய்கள், மரணங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாச மோசங்கள் மனிதருடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இந்த தீமைகளினாலே இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்மை, நம்முடைய குடும்பத்தை தேவன் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். பஸ்கா என்பது எகிப்திலிருந்து வெளியேறுதல். பஸ்கா என்பதற்கு எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கடந்து வருதலை குறிக்கிறது. அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய கோபத்திலிருந்து வெளியேறுவது. எகிப்து தேசத்தின் மேல் தேவனுடைய கோபம் இருந்தது. அதனால் தேவனுடைய ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருகிறார். பஸ்கா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேசாக் என்றால் கடந்து போகுதல், பாதுகாத்தல், மேலே தாண்டி செல்லுதல், பாதுகாப்பிற்கு மேலே நிழலிடுதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
உங்களை பாதுகாக்கிறதுனாலே அந்த இரத்தம் உங்களை நிழலிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராமல் உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. தேவன் யாரெல்லாம் இஸ்ரவேலர் என்று பார்த்து ரட்சிக்கவில்லை, இரத்தத்தை பார்த்து ரட்சிக்கிறார். பாருங்க, அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அந்த பஸ்கா பண்டிகை அந்த நேரத்தில் கொண்டாடும் நேரத்தில் தேவன் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பார்த்து அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவன் செயல்படவில்லை. எந்தெந்த வீட்டிலெல்லாம் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை மட்டும் தேவன் பாதுகாத்தார், தீமை வராமல் இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், தீமை உங்களை அணுகாமல் இருக்கும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து செல்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இருக்கும் வீட்டில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து செல்வேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என்னுடைய இரத்தம் உங்களுடைய வீடுகளின் மேல், உங்களுடைய சரீரத்தின் மேல் அடையாளமாக இருக்கிறபடியினாலே என்னுடைய இரத்தத்தை உங்கள் மேல் இருக்கிறதை கண்டு நான் கடந்து போவேன். எந்தெந்த வீடுகளிலெல்லாம் என்னுடைய இரத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளாம் வியாதிகள் கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே எந்த தீமையும் உங்களை தொடுவதற்கு, உங்களை அழிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு சினம், கோபம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒலித்துக்கொள். இந்த இடத்துல தேவனுடைய கோபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் யார் மேல் கோபமாக இருக்கிறார்? யார் மேல் தேவன் கோபமாக இல்லை? தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் மேல் தேவன் கோபமாக இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் மேலே, சத்துருக்களின் மேலே தேவன் கோபம் நிறைந்தவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படியாக தேவன் கடந்து வருகிறார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் கிரியை செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் நீ உன்னுடைய வீட்டுக்குள் போய் கதவை பூட்டிக்கொண்டு நீ உன்னை ஒலித்துக்கொள், நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் பஸ்காவாக இருக்கிறது. கடந்து செல்லுதல். சங்கார தூதன் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை பார்க்கும் பொழுது தண்டனையிலிருந்து அவர்களை தவிர்த்து மேலே முன்னே தாண்டி செல்லுகிறான். அந்த பஸ்கா ரத்தம் யாருடைய வீடுகளெல்லாம் பூசப்பட்டிருந்ததோ சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து அந்த வீட்டை அவன் தொடாமல் கடந்து செல்லுகிறான். இந்த பஸ்கா என்பது தேவனுடைய நீதியின் உன்னதமான கேடகமாக இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மேல் விழாமல் இருக்க ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களில்
கேடகமாக நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. இயேசுவை அறியாதவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் வர எல்லா வியாதியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் வருது அப்படின்னா அவர்கள் இயேசுவை சரியான விதத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். வியாதிகள், வறுமைகள், எல்லா வியாதியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை எல்லாம் பிடிக்குது அப்படின்னா அவங்க சரியான ரட்சிப்புக்குள் இல்லை, அவருடைய கிருபைக்குள் இல்லை. அதனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு வர எல்லாமே அவங்களுக்கு வருது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தொடுது அப்படின்னா நீ இன்னைக்கு அவருடைய கிருபைக்கு விட்டு கொடுக்கணும். உன் வாழ்க்கைக்கும் ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கு இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லை. இயேசுவின் இரத்தம் உன்னை பாதுகாக்கவில்லை என்றால் இயேசுவினுடைய இரத்தத்தில் பிரச்சனை இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்குது. தேவன் இன்று நம்முடைய செயல்களை பார்த்து அவர் நம்மை பாதுகாக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்து அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாருன்ட்டு நீங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறதுக்காக போய் உபவாசம் போடுறது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறது, இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்ய தொடங்காதீங்க. அதை நான் சொல்ல வரல. ஏன் இயேசுவின் இரத்தம் என்மேல் இல்லை, இயேசுவின் இரத்தம் உனக்கு அடையாளமாக இல்லை என்றால், இயேசுவின் இரத்தம் உன் குடும்பத்துக்கு ஒரு அடையாளமாக பாதுகாப்பாக இல்லை என்றால் நீ அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை. உன்னுடைய வேலையை, உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய சுயமுயற்சியை நீ சார்ந்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். உலகத்தில் இயேசுவை அறியாத மக்கள் அவங்க பணத்தை வச்சு மாத்திரை வாங்குவாங்க, அவங்க பணத்தை வச்சு டாக்டரை போய் பார்ப்பாங்க, அவங்க உழைச்சி அவங்க முயற்சினால எல்லாம் வீடை கட்டுவாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவருடைய கிருபைக்குள்ளே உழைப்பதற்கும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்குமான பலனை அவருடைய கிருபை உங்களுக்கு தருகிறது. அதனால தேவன் உங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாக்கவில்லை, பராமரிக்கவில்லை, தீமை நேரிடாமல் பாதுகாக்கவில்லை. தன்னுடைய குமாரனுடைய இரத்தம் உங்கள் மேல் இருப்பதினால், உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருப்பதினால் அவர் உங்களை பாதுகாக்கிறார், தீமை நேரிடாமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 5:9 சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசுவின் இரத்தம் நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக்கி இருக்கிறது. எகிப்து தேசத்தில் இருந்த எகிப்தியருடைய எல்லா குடும்பங்களிலேயும் மரணம் நேரிட்டது. அதே எகிப்து தேசத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் நேரிடவில்லை, ஜீவன் அவர்களை ஆளுகை செய்தது. எகிப்தியரின் மேல் தேவனுடைய கோபாக்கினை இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் தேவனுடைய ஜீவன், தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. காரணம், இயேசுவின் இரத்தம் அவர்கள் மேல் பூசப்பட்டது. உங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணதுனால, நீ ரொம்ப ஜெபம் பண்ணதுனால, நீ ரொம்ப காணிக்கை கொடுத்ததுனால கடவுள் உன்னை நேசிக்கல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் மேல் இருக்கிறதுனாலே அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார்.
இயேசுவின் இரத்தம் உன்னை கோபாக்கினைக்கு நீங்களாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இயேசுவின் இரத்தம் முற்றிலுமாய் நீக்கி இருக்கிறது. இரண்டாவது, இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது, நம்மை ரட்சித்திருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சிலுவையில் கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் சிந்த ஒப்பு கொடுத்ததினால் அந்த கிறிஸ்துவின் இரத்தம் இன்று வரை அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அது பாதுகாத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நாம் வாழ்கிறோம், நம்முடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, வியாதிகள் இல்லாமல் நாம் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம், அந்த இரத்தம் தான் இன்று வரை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு எபிரேய வார்த்தை என்னன்னா ஷே, CEH, ஷே என்ற அர்த்தம். இந்த ஆட்டுக்குட்டி பலிக்காக ஒதுக்கப்பட்ட சாந்தம் நிறைந்த ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம், தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அவரை கொலை செய்யும்படி ரோமருடைய கரங்களிலே, யூத அதிகாரியுடைய கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறக்காமல் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். சாந்த சொரூபியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீதிமான் என்கிற அந்த பெயர் வந்திருக்காது, பரிசுத்தவான் என்கிற பெயர் வந்திருக்காது, சாபங்கள் நீங்கியிருக்காது. அதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிற வரைக்கும், தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல அவர் ஒப்பு கொடுத்தார். பலிக்காக ஒதுக்கப்பட்ட சாந்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாத ஒரு சாந்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னா, ஒரு செம்மறிய ஆடு அல்லது வெள்ளாட்டுக்குட்டி அது அடிக்கப்படும் போது ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் முழுமையாக அமைதியாக தன்னை ஒப்பு கொடுத்தது. பலியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சாந்தமும் அமைதியும் நிறைந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அது யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் நம்மை நீதிமானாக மாற்றும்படியாக, நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக அவர் வாய் திறவாமல் நம்மை சாந்தமுள்ளவர்களாக மாற்றும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல அந்த பஸ்கா பண்டிகையில அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா இயேசு கிறிஸ்து. யோவான் சொல்றான், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா
இயேசு ஒரு ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், குற்றமற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லுகிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். காரணம் என்னன்னா, உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. ஏன் அவர் பலி செலுத்த வேண்டும் என்றால், நம்முடைய குற்றங்களை நீக்கி நம்மை பரிசுத்தவானாக மாற்றும்படியாக. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, பஸ்கா பண்டிகையின் முறைகள். நீசான் மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை. நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அதை தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும், பலன் நிறைந்ததாக இருக்க வேண்டும், எந்த விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த விதமான புள்ளியும் இருக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பிரதான ஆசாரியனிடத்தில் காட்ட வேண்டும். ஆசாரியன் அந்த ஆட்டை 4 நாட்கள் வைக்க வேண்டும். 2வது, அந்த ஆட்டை பரிசோதிக்க வேண்டும். 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும், நீசான் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி 4 நாட்கள் அந்த ஆட்டை பிரதான ஆசாரியனிடத்திலே இருக்க வேண்டும். அந்த 4 நாட்கள் அந்த ஆட்டை சோதிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியை பழுது பார்க்கணும். எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, எந்த காயங்கள் இருக்கக்கூடாது, நல்ல பலன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதை பரிசோதிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பலியாகிற ஆட்டுக்குட்டியின் ஜீவன் முழுமையாக இருக்க வேண்டும். பாவ பரிகாரம் தகுதியற்றதாக மாறிவிடும். ஜீவன் அதுல குறைபாடு இருந்துச்சுன்னா, அந்த பலி ஆடு பழுதா இருந்துச்சு, பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா பாவ பரிகாரம் செல்லாம போயிடும். அதனால இவ்வளவு கவனமாக செலுத்த வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, இளம் வயதான அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்மை பரிசுத்தமாக மாற்றும்படியாக, நம்மை நீதிமான் ஆக்கும்படியாக பரிசோதிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பரிசேயர் இயேசுவை பரிசோதித்தார்கள், சதுசேயர் இயேசுவை பரிசோதித்தார்கள், ஏரோது ராஜா இயேசுவை பரிசோதித்தான், பிலாத்து இயேசுவை பரிசோதித்தான். அனைவரும் இயேசுவை பரிசோதித்து, பிலாத்து சொன்னா இவர் ஒரு நீதிமான், ஏரோது மனைவி சொன்னார் இவர் ஒரு நீதிமான். இப்படியாக எல்லாராலும் பரிசோதித்து, இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அவர் ஒரு குறைவும் இல்லாமல் பலன் நிறைந்த தகுதியாக பாவ நிவர்த்தியை உண்டாக்கும் ஒரு உலகத்திற்கான ஒரு ஆட்டுக்குட்டி என்று நிரூபித்தார்கள். இயேசுவை யாராலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அல்லேலூயா. முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும், அந்த பஸ்காவுனுடைய முறை. 2வது அந்த ஆட்டை பரிசோதிக்கணும். 3வது அந்த ஆட்டை பலியிட வேண்டும். 14ஆம் தேதி மாலையிலே இஸ்ரவேலர் சபையார் யாவரும் கூடி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை
அடிக்க வேண்டும், அதை அடித்து கொல்ல வேண்டும். அந்த மாலை வேளையிலே ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட நேரத்தில் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த மாலை வேளையிலே அவர் மரித்தார். இது எல்லாமே அந்த பஸ்காவில் இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு இஸ்ரவேல் தேசத்தில் வாழும் பொழுது அவருக்கு அப்படியே எல்லாம் நடந்தது. இந்த மாலையில் இயேசு அந்த ஆடு எப்படி அந்த மாலையில் அதை கொன்றார்களோ அதே போல வெள்ளிக்கிழமை மாலையிலே இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்றார்கள். சத்தியம் பழைய ஏற்பாட்டில் சொன்னதை தேவன் துல்லியமாக இயேசு கிறிஸ்துவிலே அதை நிறைவேற்றுகிறார். காரணம், அந்த சத்தியம் உங்களையும் என்னையும் நீதிமானாக்க வேண்டும், பரிசுத்தவானாக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். நாலாவது என்னன்னா, அந்த கொல்லப்பட்ட அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசோதிக்கப்பட்ட அந்த ஆட்டின் இரத்தத்தை பூச வேண்டும். இந்த இரத்தத்தின் ரகசியம் வாசல்களின் நிலைகளில் ரத்தம் பூசணும். 2 பக்கம் இந்த செவுர் இருக்கு பாருங்க, 2 பக்கம் 3 பக்கம் என்ன பண்ணணும், அந்த ரத்தத்தை பூசணும். வாசல்கள்ல ரத்தத்தை பூசணும். அந்த அடித்து கொன்ற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை வீட்டுக்குள்ளே சுட்டு அதை புசிக்க வேண்டும். அவிக்க கூடாது, வேக வைக்க கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை சுட்டு சாப்பிடணும். ரத்தம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவர்களையும் பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அந்த வாசல்ல பூசப்பட்டுச்சுல அந்த ரத்தம் அந்த வீட்டை பாதுகாக்கிறது. ரத்தம் வாசலுக்கு வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு தண்டனையும் இல்லை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டிருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த 4 ஸ்டெப்பு. முதல்ல என்னங்க, பஸ்கா முறைனது ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்படணும். 4 நாள் அந்த ஆட்டுக்குட்டி பரிசோதிக்கப்படணும். 3வது அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட வேண்டும். 4வதாக அந்த கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன்னுடைய வீட்டு வாசல்களிலே பூச வேண்டும். 5வது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள் அந்த பஸ்காவுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும். இரத்தம் பாதுகாப்பின் உன்னத கட்டளையாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கணும். அந்த அந்த ஆட்டை கொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களின் மேலே அதை பூசணும். கால் வைக்கிற இடத்துல அந்த இரத்தத்தை பூசக்கூடாது. கால் மிதிக்கிற நிலைக்கால்களில் பூசக்கூடாது. மேலே 3 இடங்களில் பூசணும். மிதிக்கப்படக்கூடிய வாசலில் அந்த இரத்தத்தை பூசக்கூடாது. ஏன்னா இரத்தத்தை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது. இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்கினது, நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றின அந்த இரத்தத்தை கனப்படுத்துவதற்காக கீழே இருக்கிற பாதம் இருக்கிற அந்த இடத்துக்கு பூசக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம நீதிமான் ஆக்குனதுனால அந்த இரத்தத்தை கீழே பூசக்கூடாது. அந்த பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் எகிப்தின் வாதையிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டார்கள். இரத்தம் வாசலின் வெளியே இருந்தது. இரத்தம் வாசலின் வெளியே இருந்தது, மக்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்தை பார்க்கல, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே தான் பூசப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பையும் பார்க்கிறார், வெளியே இருக்கிற இரத்தத்தையும் பார்க்கிறார். அதனால் எந்த வாதையும் கொள்ளை நோயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் போகாமல் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் பலவீனமானதாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய விசுவாசத்தை அநேக நேரங்களிலே பார்ப்பதில்லை. தன்னுடைய குமாரனின் இரத்தத்தை பார்த்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதை சொல்றதுனால விசுவாசத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நீங்க எடுத்துக்க கூடாது. அநேக நேரங்களில் விசுவாசத்துல நம்ம தவறிடுறோம், விசுவாசத்தை நம்ம கோட்டை விட்டுறோம். ஆனாலும் தேவன் நம்ம பார்க்கிற விதம், நம்ம விசுவாசத்துல பலவீனமா இருந்தாலும் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை பார்த்து அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை அல்ல. ஆமென் சொல்வீங்களா? ரத்தம் வெளியே இருக்குது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் வெளியே இருக்குது, ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தபடியா பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பமும் கசப்பு கீரையும். நீங்க பார்க்கும்போது அந்த கொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிய நெருப்புனால சுட்டு தான் சாப்பிடணும், அதை அவிக்க கூடாது. ஏன் சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா, நியாய தீர்ப்பின் கோபத்தை உணர்த்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை நெருப்புல சுடணும்னு ஆண்டவர் சொன்னார். சுடுவது ஏன் வேக வச்சு சாப்பிடக்கூடாதுன்னா, ஏன் சுட வைக்கணும்னா, நெருப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவ ஜனங்களுக்காக தேவன் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இருந்த அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை மரிக்கிறதன் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அதனால் சுட்டு என்பது தீர்ப்பாக இருக்கிறது, நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அதனால தான் ஆட்டுக்குட்டியை சுட்டு சாப்பிடணும். நெருப்பு தேவனுடைய கோபம், நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு உங்க மேல இல்ல, ஆட்டுக்குட்டியின் மேல விழுந்துருச்சு. ஆமென். நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம மேல தான் தண்டனை வரணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை, அந்த நெருப்பு, அந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. தேவன் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவன் நம்ம மேல இருந்த பாவத்தினால நம்ம மேல அவர் கோபப்படலை. நம்ம வாழ்க்கையில் இருந்த பாவத்தினால நம்ம மேல கோபப்படல, நம்முடைய பாவத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து
இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சார்பிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை நேசிக்க தொடங்கி விட்டார். இன்று வரை அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் உங்க மேல அவர் கோபமாகவே இருப்பதில்லை. ஒரு நாள் உங்க மேல கோபப்படுறதே இல்லை. உங்க மேல அன்பா இருக்கிறார். ஏன்னா என்னைக்கு உங்களை தேடி வந்தாரோ உங்க பாவத்தை பார்க்கல, உங்க மேல அன்பு செலுத்தி உங்க பாவத்தை எடுத்து குமாரன் மேல் வைத்து, குமாரன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மரித்து, அந்த இரத்தம் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறது. அவருடைய சரீரம் உங்களை ராஜாக்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பலவான்களாக உங்களை மாற்றி இருக்கிறது. பலவான் அப்படின்னா ஆரோக்கியம் உள்ளவர்களாக. ஏன் ஒரு ஆரோக்கியமான ஆட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியமான இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சதுனால அவருடைய இரத்தத்திலையும் சரீரத்தில் இருக்கிற அந்த ஆரோக்கியம், அந்த சுகம், பலன் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இந்த கசப்பு கீரை இது எதற்கு அடையாளமா இருக்குது? ஏன் அந்த கசப்பு கீரையை சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, எகிப்தில் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த பஸ்காவில் ஆட்டுக்கறியை சுட்டு சாப்பிடணும். ரெண்டாவது கசப்பு கீரை. எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, வாழ்க்கை கசந்து போயிருந்தது, வேதனைப்பட்டாங்க, உபத்திரவப்பட்டாங்க. அந்த உபத்திரவத்துக்கு அடையாளமாக இந்த பஸ்கா பண்டிகையில கசப்பு கீரையை ஆண்டவர் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எகிப்தின் கசப்பு இன்று பாவத்தின் கசப்பை நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த கசப்பை சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. இயேசு தான் அந்த கசப்பு கீரை. இயேசு அவர் உங்களுடைய எல்லா கசப்புகளையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்பம். ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க சாப்பிடணும் அப்படின்னா, மாவு புளிக்கணும்னா ஒரு நேரம் எடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, நீங்கள் தீவிரமா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட வேண்டும், அவசரமாய் புறப்பட வேணும். கொஞ்சம் லேட்டா போகலாம், கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகலாம் அப்படின்னு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை தீவிரமாய் ஆண்டவருக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, தீவிரமா ஆசீர்வாதத்தில் வரணும், தீவிரமா வாழ்க்கையில முன்னேறணும். அதி விரைவிலே உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் இயேசு கிறிஸ்து 3 நாளிலே உங்களுடைய வாழ்க்கைக்கான சகலத்தையும் செய்து முடித்தார். புளிப்பில்லாத அப்பம் அது. அந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்பத்தை சாப்பிட்றணும். புளிப்பு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்துக்கு அடையாளம். புளிச்சு போச்சுன்னா பாவத்துக்கு அடையாளம். புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லும் போது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு, அந்த மீட்புக்கு, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நீங்கள் தீவிரமாய் புறப்படணும். மாவு எப்ப ஆட்டுறீங்க? சாயந்தரம் ஆட்டுறீங்க, நைட்டு ஃபுல்லா இருக்குது, காலையில் நைட்டு அது புளிக்குது, காலையில் அது நீங்கள் இட்லியோ தோசையோ விடுறீங்க. அது வரைக்கும் காத்திருக்க கூடாது. புளிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இயேசுதான் பஸ்காவாக இருக்கிறார், புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். அவரை நீங்கள் தீவிரமாய் நீங்க புசிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை நீங்க எவ்வளவு தீவிரமாய் நீங்க புசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் மெய்யான போஜனமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. உண்மையான போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது புதிய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பஸ்கா இயேசு ஒரே தரம் பலியானார்.
இயேசு ஒரே தரம் பலியானதினாலே நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு மீட்பையும் பரிசுத்தத்தையும் பெற்றோம். மனசாட்சியில் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சரீரத்திற்கு புறம்பான சடங்கு அல்ல, மனிதனின் மனசாட்சியை பரிசுத்தமாக்குகிறதாக இருக்கிறது. பாவ கரைகள் எல்லாம் சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பயமற்ற உறவை கொண்டு வருகிறது. இயேசுவினுடைய ஒரே பலி பயமற்ற உறவு, தைரியமான அப்பா பிள்ளை என்கிற உறவை கொண்டு வருகிறது. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. அந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும், பழைய உடன்படிக்கை ஆண்டுக்கு ஒரு பலி, புதிய உடன்படிக்கை ஒரே பலி தான், நிரந்தர வாழ்நாள் முழுவதும். பழைய உடன்படிக்கை தற்காலிக மறைவு, ஆனா புதிய உடன்படிக்கை நிரந்தரமாக நீக்கப்பட்டது. பழைய உடன்படிக்கை வெளியே ரத்தம், புதிய உடன்படிக்கை நமக்கு உள்ளே மனசாட்சியிலே சுத்தம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. பழைய உடன்படிக்கை பயம் நிறைந்ததாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகள் என்கிற உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பழைய உடன்படிக்கை அடிமைத்தனத்தை நினைப்பூட்டி கொண்டே இருந்தது. புதிய உடன்படிக்கை புத்திர சுவிகாரம், அவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உரிமையாளர்களாக நம்மை மாற்றுகிறது. பழைய உடன்படிக்கை மீண்டும் மீண்டும் நான் பரிசுத்தமாக வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு தேவை என்பதை உணர்த்துகிறது. புதிய உடன்படிக்கை நான் முழுமையாக பரிசுத்தவானாக்கப்பட்டேன், நான் முழுமையாக மன்னிக்கப்பட்டேன் என்கிற நிச்சயத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, யூத பாரம்பரியத்தில் இந்த பஸ்காவை அவங்க கொண்டாடுவாங்க. அந்த யூத குடும்பங்கள் எல்லாரும் பஸ்கா இரவிலே குடும்பமாக அமர்ந்து எகிப்து தேசத்தில் அவங்க எப்படி அடிமைகளாக இருந்தார்கள், தேவன் எப்படி அவர்களை விடுதலையாக்கினார் என்கிற அந்த வரலாறு கதைகளை அந்த பிள்ளைகளுக்கு அந்த பஸ்கா ராத்திரியிலே அந்த கதைகளை சொல்லி பஸ்காவை கொண்டாட ஆரம்பிப்பார்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த விருந்துல 3 மக்தாக் அப்படின்னு போட்டிருக்குது. விருந்து நேரத்தில் 3 புளிப்பில்லாத அப்பங்களை வைப்பார்கள். அந்த பஸ்கா கொண்டாட்டத்தில் 3 புளிப்பில்லாத அப்பங்களை டேபிளில் வைப்பாங்களாம். அந்த 3 அப்பம் என்னன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அந்த நடுவில் இருக்கிற அப்பத்தை எடுப்பாங்களாம். நடுவில் இருக்கிற அப்பம் யாருன்னா நமக்காக அடிக்கப்படுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நடுவில் இருக்கிற அப்பத்தை எடுத்து அதை பிட்பார்கள், உடைப்பார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல அந்த அப்பத்தை எடுக்கிறாங்க. ரெண்டாவது அந்த அப்பத்தை ஒரு துணியில சுத்தி வைப்பாங்க. ஒரு துணியில சுத்துவாங்க. சுத்திட்டு அந்த அப்பத்தை ஒரு துணியில சுத்தி கொண்டு போய் மறைச்சு வைப்பாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைத்து வைப்பார்கள். அந்த பஸ்கா முடிவில் மீண்டுமாய் மறைச்சி வச்ச அந்த நடுவில் இருந்த அந்த அப்பத்தை மறைச்சி வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாரும் தேடணும். தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நடுவில் இருக்கிற அப்பம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இயேசு சிலுவையிலே நடுவிலே தொங்கினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே இயேசு. அந்த அப்பத்தை கண்டுபிடித்து அந்த துணியிலிருந்து அதை வெளியே எடுத்து அதை உடைத்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அதை துண்டு துண்டாக்கி உங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அது என்னன்னா அதுதான் நமக்கு மீட்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம முதல்ல படித்தோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
7வது வசனத்தில் பார்த்தோம், நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று. அல்லேலூயா. பாருங்க, அதே போல இன்னொரு காரியத்தையும் அவங்க செய்வாங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் 4 கிண்ணங்களை ஒரு டேபிளில் வைப்பாங்களாம் யூதர்கள். 4 கிண்ணங்களை டேபிளில் வைப்பாங்க. அந்த 4 கிண்ணங்கள் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய 4 விதமான வாக்குறுதிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்குறுதிகள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் 4 வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், அது ஒரு பாத்திரம். 2வது பாத்திரம், உங்களை விடுவிப்பேன். 3வது பாத்திரம், மீட்பேன். 4வது, நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். இந்த 4 பாத்திரம். அதனால அவங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, அந்த பஸ்கா பண்டிகையில் அந்த 4 பாத்திரங்களை வைப்பாங்க. நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று இயேசு சொல்றார். அந்த கிண்ணத்தை எடுத்து 3வது கிண்ணம், அந்த 3வது கிண்ணம் என்னன்னா மீட்பின் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமலே இன்று வரை இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. தெரியாமலே இன்னைக்கு வரைக்கும் அவங்க பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த 3வது பாத்திரத்தை எடுத்து அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் திராட்சை ரசத்தை குடிக்கிறார்கள். அந்த திராட்சை ரசம் என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தை நினைவு கூறும்படி அவர்கள் அந்த திராட்சை ரசத்தை புசிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46 சொல்லுது, அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு என்ன பண்ணக்கூடாதுங்க? முறிக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறியாது. யோவான் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே சீக்கிரம் மரித்து விட்டார். சீக்கிரம் இயேசு மரிச்சதுனால, ஏன் இயேசு சீக்கிரம் மரிச்சார் அப்படின்னா, அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ள அந்த குற்றவாளி மரிச்சிடணும். மரிக்கலன்னு நினைச்சிங்களேன், ரோம வீரர்கள் வந்து அவனுடைய கால் எலும்பை உடைப்பாங்க. கால் எலும்பை ஏன் உடைப்பாங்கன்னா, உடைச்சா ரத்தம் எல்லாம் கொட்டி அவன் சீக்கிரம் செத்துருவான்ட்டு. அப்போ 3 பேர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, 2 பேருடைய கால் எலும்பையும் உடைச்சி அவங்கள சாவடிச்சிட்டாங்க. இயேசுவை வந்து பார்க்குறாங்க, அவர்கள் வருவதற்கு முன்பதாக இயேசு மரித்து விட்டார். அதனால இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடலை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டார்கள். கால் எலும்பை முறிக்கணும், அவர் உடலை எடுக்கணும். அந்த மாலைக்கு அப்புறம் அந்த உயிர், அந்த சரீரம் வெளியே தொங்கக்கூடாது, அடக்கம் பண்ணிடணும். யூத கலாச்சாரத்தின்படி அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. 32வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே போர் சேவகர் வந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவர்களுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள், ஆனால் இயேசுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை.
நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படலை அப்படின்ற அந்த செய்தி உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவர் வாசம் பண்றாரு, எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, இயேசு எனக்குள் இருக்கிறார் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறேன் என்றால் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு மிகப்பெரிய எந்த சேதமும் வராத அளவு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பு நமக்கு சொல்லுகிற சாட்சியாக இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பஸ்காவனுடைய நிறைவேறுதல் என்னன்னா, பழைய உடன்படிக்கை ஒரு இரவுல நடந்துச்சு. புதிய உடன்படிக்கை என்றென்றும் நமக்குள் அந்த செய்து முடிக்கப்பட்ட கிரியை நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அது ஒரு முடிவு, ஒரு இரவுல அது முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் இரவுல நடக்கும். ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியா மரிச்சாரே, அவர் செய்து முடித்த அந்த கிரியைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு வீடு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் அனைவரும் பாதுகாக்கப்படுகிறோம். பழைய உடன்படிக்கையில ஒரு ஆட்டுக்குட்டி ஜனங்களுக்காக செத்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்வீங்களா? பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையில கதவுகளிலே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டு இருந்துச்சு. புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சரீரத்துக்கு மேலேயும் நமக்கு உள்ளேயும் அது உள்ளும் புறம்பும் நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை கொண்டு வருகிறது. ஆமென். மேய்ச்சல்னா என்னங்க? ஆடு நல்லா அது சாப்பிடுதில்ல, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் சரீரமோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ உள்ளும் புறம்பும் நமக்கு நல்ல ஒரு செழிப்பை, ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:24 இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரலோகத்துல நமக்காக இன்று வரை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையானவைகளை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி அந்த வாசல்ல தெளிக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை வெளி தோற்றம்னா சரீர ரீதியான காரியங்களிலே உங்களுக்கு நன்மையானதை செய்கிற ரத்தம். உள்ளுக்குள்ள அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலவானாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நிரந்தர நீதிமானாய் வாழ வைக்கிற ரத்தம். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்கணும்னு ரத்தம் கொடுத்தான்னா அவனுடைய உயிரை இந்த பூமியில எவ்வளவு காலம் அந்த ரத்தம் வாழ வைக்கும்னு சொல்ல முடியாது. ஆமென். ரத்தம் கொடுக்கறதுனால அவர் இனிமே சாவையே பார்க்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுறதுனால நாம் நித்திய ஜீவன், ஆமென், சாவாமை உள்ளவர்களாக, ஆமென், அவருடைய வருகை மட்டும் இந்த பூமியிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக நம்மை வாழ வைக்கிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நிரந்தரமா என்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, இந்த செய்தி சுருக்கத்தை நான் சொல்றேன். பஸ்கா அப்படின்னா நியாய தீர்ப்பு உங்களை கடந்து போவது. தேவனுடைய ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பலியிடப்படுவது.
தேவனுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நெருப்பு, தேவனுடைய கோபம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. புளிப்பில்லாத அப்பம், நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். பஸ்கா விருந்து, இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது, உறவு இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. அந்த 4 கிண்ணங்கள் தேவன் உங்களை குறித்து தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார் என்கிறதை உறுதிப்படுத்துகிறது. அந்த 4 கிண்ணங்களும் எலும்புகள் முறிக்கப்படாத ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு உங்களை முழுவதுமாய் உங்களை பாதுகாக்கும், முழுவதுமாய் உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வைக்கும். அந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்க முடியாது. அந்த ரட்சிப்பு நிரந்தரமானது என்று வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம்.